வாருணையில் எதிர்கிடவே சிறந்தது இல்லையும் பாண்டவர்கள் கதைய போல எங்குமே இல்லை. இது வாருணையில் எதிர்கிடவே சிறந்தது இல்லையும் மாநிலத்தில் மன்னாசை தன்னை காட்டிய இந்த மகாபாரதம் எழுந்ததுமே யாரும் அறிந்தது. அன்று முதல் இன்று வரை இந்த உலகிலே அது தொடர்ந்ததையாய் தொடர்வதனால் மறக்க முடியல. பாண்டவர்கள் கதைய போல எங்குமே இல்லை. இந்த பாதுளையில் எதை விடவே சிறந்ததே இல்லை. இந்தியாவில் எத்தனையோ கதைகள் உண்டுங்க, ஆனாலும் இதை போல வரலாறு எதுவும் இல்லைங்க. காலத்தினால் அழியாத காவியம் இதுவே, காலத்தினால் அழியாத காவியம் இதுவே. இதை கருத்தோடு கேட்டவர்க்கு கருகிடும் விளைய, இதை கருத்தோடு கேட்டவர்க்கு கருகிடும் விளைய. அந்த பாண்டவர்கள் கதைய போல எங்குமே இல்லை. இந்த பாதுளைகள் இதை விடவே சிறந்ததே இல்லை. விஞ்ஞானிகள் எத்தனையோ கண்டுபிடித்தாலும் மனம் அமைதியாக விஞ்ஞானம் வழியும் காட்டல. அந்த விஞ்ஞானிகள் காட்டி வைத்த உண்மை மனதிலே அந்த மேன்மையான வரலாற்றின் பாரதம் உண்டு. அந்த மேன்மையான வரலாற்றில் பாரதம் உண்டு. அந்த பாண்டவர்கள் கதைய போல எங்குமே இல்லை. இந்த பாதுளையில் எதை விடவே சிறந்ததே இல்லை. நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, நகாரமண கோவிந்தம். இன்னைக்கு நாலு போய் சாம்பவான்களுடைய வரலாறு. நாளைக்கு பாண்டவர்களும் கிருஷ்ண பரமாத்மா பூபாலம் தீர்த்த கோபாலம் ரெண்டு பேருடைய கதையை நாம் 3 நாள் சொல்லணும், 4 நாள் சொல்லணும். ஆனால் ஒரே நாளில் சொல்ல போகிறோம். அதுக்குரிய காரணங்கள்லாம் ஒத்துழைக்கணும். நாளைக்கு பாண்டவர்கள் பிறக்கிறதுனால அவதாரம் செய்வதனாலே, பகவான் அவதாரம் செய்யறதுனால நாளைக்கு இந்த பிரசாதம் கொடுக்குறவங்க ரொம்ப கொடுத்த விஷயமா தான் இருக்கணும். ரெண்டாவது, எங்கள் பக்கம்னா திரௌபதி கோயிலில் பார்த்தீங்கன்னா கார் வைக்கும் போது தினசரி மேடையில் அனுமதிப்பு வாழ்த்துவாங்க. எல்லாம் மாமூலம் அங்கே இங்கே கிடையாது. அந்த மாதிரி விருப்பம் இருந்தால் நாளைக்கு மேடையில் நீங்கள் வாழ்த்தணும். வாழ்த்தினா தவறை எழுதி கொடுத்து போனோம், நான் மேடையில் அவர் பேர் சொன்னால் வாழ்த்துவேன். ஏன்னா ஒரு பெரிய மகான்கள் அவங்கெல்லாம் ஒரு உலகத்தில் சிறந்த வகையில் பாரதம் உருவாக காரணமாக இருந்தவங்க சொல்லுகிற போது அது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாய் கருதுறது. தர்மராஜா கருதும்போது ஒரு தர்மம் செய்யணும். அதனால தான் 5 பேரில் கதாநாயகன் இவதான் அவதான் அவர் சொன்னார். இல்லை, கதாநாயகன் தர்மம் தான். வில் பவர்னு சொன்னால் அர்ஜுனை குறிக்கும், அவருக்கு நிகழ்ச்சியில் தான். கர்ணனை கூட ஏன் அதை சொல்லலைன்னு கேட்டால், கர்ணன் மிகப்பெரிய வீரன் தான். ஆனால் அவன் செய்த தானங்கள் யாரும் செய்யலை, அதுவும் உண்மைதான். ஆனால் அவன் செய்த தானம் துரியோதனன் கொடுத்துருக்கான். அவனாக சம்பாதிச்சு அதை செய்யலை. ஆனால் தர்மம் சொந்தது அவர் செய்யும். அதனால பொறுமை, கருணை இவையெல்லாம் ஒரு உருவாக வந்ததுனாலே தர்மர் சிறப்பித்து பேசப்படுகிறார் மகாபாரதம். நான் ஒன்றும் பட்டிமன்றம், ஆனாலும் அதனுடைய விசேஷத்தை சொல்லுவார். அப்படிப்பட்ட வகையில் இந்த மகாபாரதத்தில் இன்று முதல் விஷயமாக திருதராஷ்டிர பாண்டு விதுரகர்ணன். நேற்று அம்பிகை அம்பாளையை திருமணம் செய்து கொண்ட பீஷ்மருடைய தம்பி விசிதவீரியன் அம்பிகம்பாளி இருவரோடு போகத்தில் அதிகமாக ஈடுபட்டதுனாலே தொழுநோய் இறந்தான் 7 ஆண்டுகளிலே என்று சொன்னோம். அதோடு முடிச்சோம்.
அந்த சந்திர வம்சத்துல இது ஒரு சாபக்கேடு போடும். அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து நல்ல ஒரு இயற்கை மரணம் அடையாமல் செயற்கையாகவே மரணம் அடையக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கியது. அதனாலே அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் பீஷ்மரும் மற்றவர்களும் முறைப்படி செய்து புதிர் தேவதையெல்லாம் மகிழும்படியாக செய்து அப்போது இறுதி கடனை பூர்த்தி பண்ணாங்க. ஆனா ஒரு பீஷ்மருக்கு வலதுகை போனவன் அந்த விசித்திரனுடைய இழப்பு. அதை விட பெரிய நேரம் என்னன்னா பரிமளந்தி தன் மகன் இப்படி 2 பேரும் அகால மரணம் அடைந்து விட்டார்களே, சித்தராகனும் விசித்திரனும் அப்படின்னு. பிள்ளையினுடைய அருமை யாருக்கு தெரியும்? பெற்றோருக்கு தானே தெரியும். மனமான அருமை புனைவருடைய அறிவார்கள் மட்டி புறங்கறியுமோ. நான் மானம் போட்டா சாயந்தரம் வரைக்கும் வச்சிருப்பேன். ஒரு குழந்தைகள் கொடுத்தா பிடிச்சி போயிடும். மக்களுடைய அருமையை பெற்றவர்கள் தான் அறிவார், மல்லடி அறிய மாட்டார். கணவனுடைய அருமை மாதரசி தான் அறிவார், கணினி அறிய மாட்டார். கருதும் ஒரு சன்னதியின் பாண்டம் என்பதை பதில் களவான நாய் அறியாது. இந்த வருஷத்தின் பாண்ட நாய்க்கு தெரியுமாங்கிற மாதிரி. அதுபோல உளவு பெரிய ஒரு அருமை நல்லவருடைய அறிவார் கொடு மூலத்தம் அறிவாரும் என்று குமரேச சதகம் என்ற நூலிலே குருபாததாசர் என்பவர் எழுதியது. இருந்தாலும் ஒரு வழியாக மனதை தேர்த்திக் கொண்டு தருமந்தார தவறாத உத்தமமான பீஷ்மரை பார்த்து அந்த பரிமளத்தை சொல்றார். மைந்தனின் துணைவன் வான் அடைந்த பின் மதியடத்தான் கையெழுந்த மாமலரும் பணி பகை ஒத்தது என்னான் முந்தை நான் மறை முதலிய நூல்களில் புறமெனி உணர்ந்தேன் எந்த நீர்மையில் உய்வதென்று அறிகிறேன் இடனுக்கு இருப்பானே. மகனே பீஷ்மா, உன் சகோதரன் இறந்து விண்ணுலகம் அடைந்து விட்டான். விதிப்படியெல்லாம் எல்லாம் நடந்து போச்சு. இந்த சந்திர முதல்வன் என்ற சொல்லத்தக்க இந்த வம்சமானது மேகம் அறிந்த ஒரு சூரியனை போல் ஆகிவிட்டது. நீ வேதங்களுடைய சாராம்சம் உனக்கு நல்லா தெரியும். என்ன செய்தால் இந்த குணம் வளர்ச்சி அடையும். இந்த அப்படியே விட்டு போகக்கூடாது. அப்படி சந்திரன் வளர்ச்சி அடைகிற மாதிரி இந்த குணம் வளரணும். அதுக்கு என்ன வழி நீ சொல்லப்பான்னு பரிமளந்தி பீஷ்மனை பார்த்து கேட்க. இரண்டாவது என்ன ஒரு வார்த்தை சொல்றார் அந்த அம்மா பரிமளந்தி. தேவரனான்னு சொன்னா ஏதாவது கணவனுடன் பிறந்தவனால் இந்த குலத்தை வளர வைக்க முடியும். அப்படியும் ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. அதனாலே உன் சகோதரனாகிய அந்த விசித்திர வீரியனுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்களே அம்பிகை அம்பாள், நீ அவர்களை சேர்ந்து ஒரு குழந்தை பாக்கியம் முடிச்சு இந்த குலவர்த்தி செய்யலாமே, இந்த வம்சம் விருத்தி அடையுமே என்கிற யோசனை சொல்றாங்க. அதனால உன் சபதத்துக்கு இழுக்கு வராது. அதனால நான் சொல்வதனாலே யோசனை பண்ண வேணும். என்ன சொல்றான்னு கேட்டேன். அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவன் காது பத்திக்க என்ன சோதனை? 3 வானூறு நிறைந்த வேற அரவமனம் முடிந்து செவி பத்தி காது பத்திக்கிற அந்த வார்த்தை ஏன் கேட்டான்? அம்மா ஒரு விஷயம் சொல்றேன் கேள்வி. ஓடகாலத்தை இடிச்சா இண்டிகேட்டர் நாகம் போல நடுங்கி விட்டாருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நடுங்கி போயிட்டாரு. அம்மா நீங்க சொல்றது எப்படி தெரியுமா? குளிச்சுட்டு அழுகு துணியின உடம்ப தொடுற மாதிரி ஹரிச்சந்திரனை தன்னுடைய நாடு நகரங்களை எல்லாம் விஸ்வாமித்திரருக்கு சொன்னபடி தாரை பார்த்து கொடுத்துருக்கான். ஒரு தடவை சபைக்கு வந்தாலே என்ன வேணும்னு அச்சந்திர சக்கரவர்த்தி கேட்டான்.
இந்த நாடு நகரங்கள்லாம் எனக்கு வேணும்னா எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டு எனக்கு உடனே ஒரே வார்த்தையை சொல்லிட்டான். சரி, நான் பின்னால் வாங்கிக்கிறேன். இன்னும் ஒரு சமயம் வந்தாரு, சுவாமின்னு வரவேற்பு கொடுத்து இன்னும் என்ன வேணும் சொல்லுங்கன்னு. ஒன்றில் இங்கிருந்து பூமியில நின்று கொண்டு யானமே நின்று கொண்டு ஒரு கவர்னர் மேல வீசினா எவ்வளவு தூரத்துக்கு போய் கீழே விடுமோ அவ்வளவு பொன் பொருள் வேணும்னாரு. அதையும் கொடுத்தே இருந்தான். எப்படி மறுபடியும் கொடுக்க முடியும்? நாடு நகரம்னா மொத்தமா முதலே கொடுத்துட்டான். அப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் பொன்பொருள் அது யானை மேலேருந்து ஒரு கவல் கடிச்சுன்னா மேலே போய் கீழே வருகிற அளவுக்கு அவ்வளோ பொன்பொருள் கேட்கறாரு. எப்படி கொடுக்க முடியும்? ரொம்ப சிக்கலாக போச்சு. சொல்ல காப்பாற்றணும் இல்லையா? அதனால் நாடு நகரை கொடுத்து விட்டு அந்த எப்படியாவது சொல்ல காப்பாற்றவே சொல்லிட்டு ஹரிச்சந்திரன் ஆகப்பட்டவன் தன் மகனையும் ரோகிதாசனையும் மனைவி சந்திரவதையும் கூட்டிக் கொண்டு காட்டுக்கு போய் அதன் பிறகு சந்திரமதி ஒரு காலகண்டைகளுக்கு காசியிலே பெற்று விட்டார் அடிமையாக. இவனும் காசியிலே வீரவாக தோட்டிகளை அடிமையாக பெரிய சக்கரவர்த்தி ஒரு தோட்டியா போய் கணறிக்கிற வேலை செய்தார். லோகிதாசனை மகனை பாம்பு கடித்து விட்டது என்று அந்தந்த சொல்லுகிற போது சந்திரமதி தாங்கிக் கொள்ள முடியாம அவனை தூக்கிட்டு வரும்போது அந்த காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிடத்தை அங்க காசியில எரிக்கிறதுக்கு அந்த வீரவாக தோட்டி பரம்பரையில சொன்ன ஒரு செலவு என்னன்னா வாக்கரிசி ஒரு முளை துண்டு கால் பணம் இவ்வளவுதான் கூடி. இதை கொடுத்தா அந்த பணத்தை எரிப்பாங்க. அந்த காலத்துல ஹரிச்சந்திரன் காலத்துல இதை கொடுக்கணும். இந்த குழந்தை எப்படி எரிப்பான்? ராத்திரில அடையாளம் இந்த மனைவியான்னு சுவாமி கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, நான் என்ன பண்றது, நான் நாதியா இருக்கிறேன், இந்த குழந்தைய எப்படியாவது நீங்க எரிக்கணும் அப்படின்னு. ஏமா போய் சொல்ற? சத்தியமா இல்லை, சத்தியமா என்னுடைய எதுவும் இல்லை. பொய் சொல்லாது. உன் கழுத்துல இருக்கிற தாலி கழுத்து. ஐயோ கடவுளே, என்ன இது? என்னுடைய கணவனுடைய கண்களை தவிர வேற யாருக்கு நான் மாங்கல்யமே தெரியாதே, இந்த பிள்ளை எனக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு சொல்லி அழுகிறா. அப்பதான் ஹரிச்சந்திரன் பார்த்தான். அப்ப நம்ம மனைவி சந்திரமதியா மகனே ரோகிதாசா அப்படின்னு அழுகணும். அவனும் கட்டி பிடிச்சி அழுகிறா. சுவாமி நீங்களும் இந்த கதிக்கு அழாயிட்டீங்க சாமி. இது பேர் அழுது இவ அழுது. அப்புறமா கடைசியில பிறகு ஒரு குழந்தையை கொண்டதாக படி போட்டு சந்திரத்தை கொண்டாந்து நிறுத்துறாங்க. வேற வழி இல்லை. அப்போ விஸ்வாமித்திரன் இப்போ கூட நீ ஒரு பொய் சொன்னீங்கன்னா நான் இப்பவே இந்த கடனையை ஏற்றுக்கொள்ள உன் மனைவி கற்பிப்பான். முடியாது. என் உயிர் போனாலும் என் மனைவி போனாலும் சொன்ன நான் காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவன் சந்திரமதி வெட்ட போகும்போது அந்த சிவனுடைய கருணையினால் அது மாலையாக வருது. அப்பதான் மும்மூர்த்திகள் காட்சி கொடுக்குறாங்க. தேவாதி தேவர்கள் காட்சி கொடுக்குறாங்க. ஹரிச்சந்திரா சொன்ன சொல்லுக்காக எத்தனை விதமான கொடுமைகளை விஸ்வாமித்திரனுக்கு கொடுத்து அதை அனுபவித்தாய். இனிமேல் அது விடுபட்டு விட்டது. இனிமேல் இந்த நாட்டை நீ சிறப்பான முறையில் சக்கரவர்த்தியாக இருந்து ஆண்டுவா என்று சொன்னார். அந்த மாதிரி சொல்ல காப்பாற்றுறதுக்காக அவ்வளவு கஷ்டத்தைப்பட்டான். அப்பேற்பட்ட ஹரிச்சந்திரனுடைய இந்த உலகத்துல இருக்காங்க. அது மாதிரி இங்கே நான் சொல்ல மாற்ற மாட்டேன். கல்யாணம் ஆகலைன்னா ஆகலை, இந்த செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். என்ன பண்றது? ஏன்னா முறையும் மாறக்கூடாது, ஒழுங்கும் மாறக்கூடாதுங்கிற முறையில நான் இதை எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு பெண் தான், இருக்கிற எல்லா சொத்தும் அந்த பொண்ணு தான் வாரிசு. கல்லூரியில் படிக்க வச்சாங்க. உலகம் தெரியாம செல்லமா வளர்த்துட்டான் தாயில்லாத. அங்க படிக்கிற போது அந்த கூட கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவனை திரும்பி அவனோட போய் அந்த பதிவு திருமணம் செய்துட்டாங்க. பெற்ற தகவல் கேள்விப்பட்டு 4000 ஆளுநருக்கு தேடி கடைசியா கண்டுபிடிச்சு மகளை கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்புறமா அவன் யார் அந்த பையனை விசாரிக்கும் போது இவனுக்கு பங்காளி முறையாது, அதாவது முறையில் அந்த பொண்ணு அண்ணன் முறையாது. அப்பதான் தகவல், அம்மா நீ
ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண காலம் இருந்தால் கூட நான் சேர்த்துருவேன், மதம் விட்டு மாதிரி இருந்தால் கூட சேர்த்துவேன். முறையில்லாத இந்த திருமணத்தை நான் எப்படியுமா ஏற்றுக்கிறது சொல்லியிருந்தேன். பங்காளி ஆச்சாமா அவனுக்கு போய் கல்யாணம், பங்காளினா என்னப்பா அது யாருப்பான்னு கேட்கும். இதை கூட சொல்லி கொடுத்து வளர்க்க முடியாத சூழ்நிலையில் அப்பாவே வளர்ந்ததுனால ஏற்பட்ட அனர்த்தம் இது முறை தவறி போச்சு. எத்தனையோ குடும்பத்தில் அந்த முறைகள்லாம் சொல்லி கொடுக்காமையே வளர்க்குறாங்க செல்லமா. அதெல்லாம் தவறு, சொல்லணும். யார் யார் என்ன முறையாக இருக்குது, எப்படி பழகணும்னு சொல்லணும். அப்படிப்பட்ட வகையில் அந்த மாதிரி இங்கே சொன்னார். அப்படி சொன்ன உடனே சரி, உலகத்துல வேற யாராவது மூலமாக, ஒரு தேவர்கள் மூலமாகவோ, ஒரு முனிவர்கள் மூலமாகவோ, ஒரு மகான்கள் மூலமாக கூட அவங்க குழந்தையை பெற்று இந்த குழந்தை வளரலாம் அப்படின்னு ஒரு அரச நீதி இருக்கிறது. அப்படி வேணா செய்யலாமே. அப்பதான் பரிமளத்தை யோசனை பண்ணலாம். சின்ன வயசுல எனக்கு இளமையில யமுனா நதி கரை படை போட்டும் போது பராசர முனிவர் மூலமா எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் மூலியமா இந்த குலத்தை வளர செய்யலான்னு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கதையை சொன்னான். இப்பதான் அந்த வியாசர் பிறப்பை பத்தி சொல்றேன். ஏன்னா இவர் தான் மகாபாரதம் எழுதுனவர், 18 புராணங்களை சீவ் பண்ணவர். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இந்து மதங்களுக்கு இவர் தான் குரு. அதனால குரு போதைமாங்க நாளில் இவரை எல்லாருமே வணங்கும், ஒரு பூசையை செய்வாங்க. அவ்வளோ சிறப்பானவர். இந்த சீதாதேவி 10 மாதம் சிறைச்சா அசோகவனத்தில் இருந்தபோது தலை வாரல, என்ன தைக்கல, சிக்கு பிடிச்சி போச்சு. அந்த பணிப்பெண்கள்லாம் அது முடிஞ்ச உடனே சீக்கிரத்து ராமர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது தலை வாரி சிக்கெடுத்து அதுக்கப்புறம் கிடப்புனாங்களாம். அப்படி சிக்கு பிடித்ததை எல்லாம் வேதத்தில் இருக்கிறதை எடுத்து அதை 4 வேதமாக தொகுத்தவரே வியாசர் தான். முதல்வர் வேத வியாசர்னு ஒரு பேர். அப்படிப்பட்டவர் இப்போ பிறக்கப்படுற. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீர் கயன் மங்கை மாறன் நீழி இனம் வென்றைத வார்குணம் உழையார் மோதி வான்முகம் கமலம் பூப்ப பேர் பல கடியை உண்டு வியர்நந்தி முழவம் கொண்ட சீர்கலாம் இடர் கொண்டோங்கும் திருவளர் சேதி நாடு. சேதி நாட்டை ஆடுபவர் வசு என்று சொல்லக்கூடிய ராஜன். உபரிசிரஸ்துன்னு சொல்லுவாங்க. மீனின் விழி போல மீனின் விழிகள் அமைந்திருக்கிறது மீனுக்கு பெருமை. அது போல இனமென்ற பெருமைக்கு அந்த நாட்டு பெண்கள் எல்லாம் முகம் கமலம் போல இருக்க, கமலம்னா தாமரை போல இருக்க, இப்போ மகிழ்ச்சியா இருப்பாங்க. பல பேருக்கு வேதனை வந்தா அப்படி வாழப்போ மாதிரி முகத்தை சிரிக்கவே மாட்டேன். என்ன வேலை இருந்தாலும் நமக்கு தான் தெரியும், அதை அடுத்தவங்களுக்கு முன்னாடி ஏன் காட்டிக்கணும். சில பேர் போய் அதே வேலையை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வேதனையை வீடுனா போய் சொல்லி இருக்கிற மாதிரி 4 பேர் சொல்லி இருப்பாங்க. அதுவும் நல்லது தான், ஆனால் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஒரு காஃபி குடிக்கிறோம்னா ஒரு டம்ளர் இருந்து இன்னொரு டம்ளர் ஊற்றி ஆற்றி குடிக்கிற மாதிரி நம்ம வேதனை இன்னொரு சொன்னால் கொஞ்சம் பாரம்பரியம்னு சொல்கிறாங்க. அதுவும் தப்பு இல்லை, ஆனால் எல்லாத்தையும் போய் சொல்லக்கூடாது. அர்த்தம் குறிப்பா ரகசியம். ரகசியம்ங்கிறது ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் ரகசியம். 2வது ஆளுக்கு போனால் உதவுதான்னா உலகம்தான். ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி பாருங்க, சாயந்தரம் கூட அது 100 பேருக்கு பாருங்க. அவங்க மனசில் தங்கக்கூடாது. கடைசியில் தர்மராஜா ஒரு சாபம் புரியுது, அதை அப்படி சொல்கிறேன். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது அந்த நாட்டு குரங்கெல்லாம் வேர்படம் இருக்கு பாருங்க. வேர்படம்னா அந்த படாமற்றுடைய வேரில் காய்ச்சி அப்படியே வெடிச்சு போயிருக்கணும். அப்போ மேலே இருக்கிற தேன்கொண்டு உடைஞ்சி அந்த வேர்படாவில் ஊறி அப்படியே ஊறி இருக்கும்போது அந்த வேர்படாவை எடுத்துக்கொண்டு போய் இந்த கருவுற்ற பெண் குரங்குக்கு ஆண் குரங்கு கொடுக்கணும். அந்த வேர்படாவில் தேன்கொள்ள படா சுருக்கி இவ்வளோ செத்துக்கு அந்த குரங்கு அது கொண்டு போய் கொடுக்குது.